தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. வாழ்வின் இனிமை வழங்கும் கனியே, வளமாய் என்னில் தவழ்க. இயற்கை சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இயற்கை சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இறைவன் வந்து வணங்கும் கனியாம் அருளை பொழிவு வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வளமாய் தூய்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துளங்கும் இறைவா வருக. தூய்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துளங்கும் இறைவா வருக. தேவு தொடரா புதுமை நீலவாய் திகழும் வாழ்வு. வாழ்வின் இனிமை வழங்கும் கனியே, வளமாய் They cast out many devils and anointed many sick people with oil and cured them. மார்க் 6:13. பல பேய்களை ஓட்டினார்கள், உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, The Second Vatican Council gives Christian vocation is by its very nature a vocation to the apostolate. No baptized person can remain idle. Therefore, he who would not strive to achieve a human body and spiritual growth would be as useless for the church as he would be for himself. அர்த்தம் என்ன? ஒவ்வொரு கிறிஸ்துவ அழைப்பும், கிறிஸ்துவனின் அழைப்பும் ஒரு அப்போஸ்தலராக இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். வாளாயிருத்தல் என்பது கிடையாது, முடியாது, இல்லை. ஒவ்வொரு ஞானஸ்தானம் பெற்றவனும் தான் பெற்ற அருளை, தான் பெற்ற பெருவாழ்வை பிறருக்கு பகிர்ந்தளிக்க, அந்த மீன் பிடிப்பவனுடைய கவனம் தக்கையிலே என்பதை போல அவனுடைய கவனமும் அவனுடைய அந்த ஆத்ம வேட்கையும் இருக்க வேண்டும். ஜீல் ஃபார் த சோல் என்று சொல்வார்கள். எல்லாம் போயிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம், இந்த ஃபாதர் எப்போ பார்த்தாலும் பெசிமிஸ்டாக தான் இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கிறார், திட்டிகிட்டு இருக்கிறார். நாட்டு நடப்பு அப்படி ஐயா, நான் ஒன்றும் இல்லாதது சொல்லலை. நாட்டு நடப்பு அப்படி. ஜீல் ஃபார் த சோல், ஆன்மா தாகம் கொண்டு இருக்க வேண்டும். எங்கள் பிஷப் ஹவுஸில் ஜாதி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று ஒரு ஃபாதர் என்னை பார்த்து கேட்குறாரு, என்ன ஃபாதர் இப்படி மானம் போது சந்தி சிரிக்குது, நீங்கள் பாட்டு தானாக ஒதுங்கி போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்களே, நீங்கள்லாம்
இருந்து போர்க்களத்தின் முன் இருக்க வேண்டும் அல்லவா? இவைகளெல்லாம் தடுத்து நிற்க வேண்டுமப்பா, போதும் அப்பா போதும். அவே ஃப்ரம் த மேடனிங் கிரௌட் என்று காலையில் தான் சொன்னேன். இவளெல்லாம் வாதத்திற்கோ அல்லது நல்ல அறிவுரைகளுக்கோ கட்டுப்படக்கூடியவர்கள் அல்ல. எல்லாம் நான் என் பணிவாழ்வு முழுவதும் அப்பளுக்கின்றி மிக மிக சிரத்தையாக செய்து முடித்து விட்டு தான் வந்தேன். ஓரம் கட்டிட்டு வரல, எனக்கு வேணான்னு வரல, பிடிக்கலன்னு வரல, முடியலன்னு வரல. என் பணியை முடித்து விட்டேன். பாண்டிச்சேரியில் நான் இருந்த பணியிடங்கள் எல்லாம் இன்றும் அந்த கற்கள் சொல்லிக் கொண்டிருக்கும். நேற்று போனேன், நெல்லித்தோப்புக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனேன். நான் நட்டு வைத்த தேக்கு மரங்கள் அருமையாக இருக்கின்றன. அதை நடும் பொழுது எத்தனை கிண்டல் தெரியுமா? மரங்கள் இன்று நிற்கின்றன. சொன்னவன் இருக்கிறானா இல்லையா எனக்கு தெரியாது, அதெல்லாம் மண்டையை போட்டிருப்பான். நேற்று போனேன், அந்த இடத்துக்கு பார்த்தேன், 2 பக்கமும் தேக்கு மரங்கள் அருமையாக இருக்கின்றன. நடும் பொழுது என்ன பேச்சு, என்ன இழிவு, என்ன எடன சொல். ஆகவே no baptized person can remain idle. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் வாளாய் இருக்க முடியாது, ஏதாவது செய்து கொண்டு இருக்க வேண்டும். Therefore he who would not strive to achieve a human body and spiritual growth, அதாவது மனித மனமும் வளர வேண்டும், ஆன்மீகமும் வளர வேண்டும், would be as useless for the church as he would be for himself. அவன் தனக்கும் எந்த பயனில்லாமலும் இருப்பான், பிறருக்கும் திருச்சபைக்கும் பயனில்லாமல் இருப்பான். சோம்பேறி. Our world needs a soul's supplement to regenerate itself. Christ's doctrine is the only medicine that can cure all illness of the world. The world is in crisis, a crisis of the soul. The world needs a soul supplement to regenerate itself. டாக்டர்கிட்ட போனால் மருந்து கொடுப்பது மட்டுமல்ல, அந்த மருந்து நோயை எதிர்க்கும், மருந்தோடு சேர்ந்து உன்னுடைய உடலுக்கு எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு டானிக் கொடுப்பார், அல்லது ஒரு விட்டமின் டேப்லெட். அதே போன்று the world needs a soul's supplement to regenerate itself. மறுபடியும் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். Christ doctrine is the only medicine. இயேசு கொடுக்கின்ற அந்த செய்தி, அந்த தகவல், இயேசு கொடுக்கின்ற வார்த்தை எல்லா குறைபாடுகளையும் நோயையும் தீர்க்கும். That the world through the predication of the church, by listening it can believe, by believing it can wait, by waiting it can love. That the world through the predication of the church, by listening it can believe, by believing it can wait, by waiting it can love. கேட்பது கிடையாது, காது கொடுத்து கேட்பது கிடையாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃபோனில் பேசுனா அடுத்தவங்க பேசுறத கேட்கவே மாட்டாங்க. லிசனிங், கேள். இந்த மாதிரி அடாவடி பேர்வழியா இருந்தா மாற்றிக்கொள் பைத்தியக்கார தரத்தை. By listening it can believe, by believing it can wait, by believing it can wait, by waiting it can love. விதையை நட்ட பிறகு காத்திருக்கணும், காத்திருந்து தான் அது முளைக்கும். முளைச்சிருச்சான்னு சொல்லி பிடுங்கி பார்க்கறது இல்லை. The apostolate is a love for God that is brimming with joy, with dedication to others. Our eagerness to spread our apostolate is the exact, adequate and necessary manifestation of our interior life. St. Jose Maria. Our apostolate is a love for God. மகிழ்ச்சியோடு பிறருக்கு
ஆதங்கத்தோடு இதை நான் கொடுக்க வேண்டும் என்ற இனிமையான உணர்வோடு இந்த அப்போஸ்தலத்துவம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய உள்ளார்ந்த வாழ்வு அதை வெளிக்காட்டும். ஜெபம். Lord, may we be open to be used as your hands, your feet and your love in the world. ஆண்டவரே, உமது கரங்களாக, உமது கால்களாக, உமது அன்பை நாங்கள் இவ்வுலகில் பரப்பச் செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். போற்றி போற்றி போற்றி. நற்கருணை மாலை. உடல் இயேசுவின் ரத்தம். இயேசு என் உடலில் வியாதி இல்லை, என்னில் சோர்வில்லை, என் பார்வையில் பழுதில்லை, என் பேச்சில் பொய் இல்லை, நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன், நான் நன்மை செய்ய நடக்கிறேன், என் திட்டங்களில் தெளிவுள்ளது, எனது முடிவுகள் சரியானவை, என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன, நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாளை தினம் வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலி 6:30 மணிக்கு என்பதையும், சனிக்கிழமை அதையும் உண்டு 6:30 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு இதை பிறருக்கும் அறிவியுங்கள். ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னைக்கு அப்போஸ்டலேட் பற்றி சொன்னேன். ஒவ்வொரு ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்துவனும் செய்ய வேண்டிய கடமை தான் பெற்ற வாழ்வை பிறருக்கு பகிர்ந்தளித்தல். ஏதாவது ஒரு வகையில், இப்படி பல வகையில் பிரித்து கொடுக்கறத எது உங்களுக்கு சாதகமோ ஏற்றுக்கொண்டு அதை பிறருக்கும், உங்களைப் போல இருக்கக்கூடிய பிறருக்கும் அதை கொடுங்கள், கொடுக்க வேண்டும். அது உங்கள் மீது சுமத்தப்பட்ட பணி. இட் இஸ் நாட் எ ரிக்வெஸ்ட், இட் இஸ் அ கமாண்ட் ஃப்ரம் கிரைஸ்ட். நல்ல கவனிங்க வார்த்தைகள். இட் இஸ் நாட் எ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் ஃபாதர் தாமஸ், இட் இஸ் எ கமாண்ட் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். Do the ordinary in an extraordinary way. எல்லா வகையிலும் அந்த growth இருக்க வேண்டும். Physical growth, mental growth and spiritual growth. அந்த spiritual growth கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அந்த asceticism என்கின்ற வகைக்கு உயர்ந்து செல்ல வேண்டும். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம், ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, உமது மக்களாகி நாங்கள் ஒப்பு கொடுத்த திருப்பலியின் வழியாக நாங்கள் எல்லா வளமும் நலமும் பெறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே,
நன்றி புகழ் உமக்கே. கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே.